வெல்கம் டு வானியாஸ் கிச்சன். சிம்பிளான சூப்பரான ரவை செய்ய ஈரமில்லாத பேனில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 200 கிராம் ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ரவையை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரவை நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ரவை ஏதாவது ஒட்டியிருந்தால் அதை தொடச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரவை வறுத்ததுனால ஏற்கனவே பேன் சூடாக தான் இருக்கும், அதனால் ஆயில் சீக்கிரம் ஹீட் ஆயிரும். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் குயிக்காக வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணி கூட வதக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதையும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாயும் எல்லாமே நல்லா வதங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டம்ளர் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். அது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கணும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்ச ரவையை ஆட் பண்ணுங்கள். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போதே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ரவை கட்டி சேர்ந்துடக்கூடாது. கட்டி சேர்ந்துருச்சுன்னா உள்ளே வேகாது. அதனால் மெதுவாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ எல்லா ரவையும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ரவை உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட பிடிக்குமோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு சிலருக்கு ரவையை கொல்லன்னு சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு கெட்டியாக சாப்பிட்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு உதிரியாக சாப்பிட்டா பிடிக்கும். இப்போ நீங்கள் கொல்லன்னு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கெட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் ஆற வச்சு நல்லா உதிரியாக பண்ணி அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்ட்ரக்சரான ரவை ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.